இதே கௌரவகுமார் பீகாரில் இருந்திருந்தால் அவர் ஒரு சேஃபா இருந்திருக்கானே. அவர் ஊர் இந்த இந்த இடத்துல உள்ள வடமாநில தொழிலாளர் 5-6 பேர் இங்க வந்து பல நாட்கள் இருந்துட்டு புதுசா இவன் வந்தவன அதே அவன் ஊரில் பிறந்த அதே மக்களுக்கு இங்க அவன் ஒரு விக்டிமா தெரியுறாங்க. அவனை நம்ம அமுக்கலாம் நசுக்கலாம், அவன் என்னாலும் பண்ணலாம். இங்க அவனுக்கு கேட்க யாரும் இல்லைங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. தமிழர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா அவன் கண்ணில் தெரிய மாட்டாங்க. கேட்டா நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாக்குமாறு 1000 காரணம் சொல்லுவீங்க. உங்களுக்கு 10 ரூபா கூட கிடைச்சா போதும், நீங்க யாரையும் தூக்கி வேலையை விட்டு வீசுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அடிமைகளும் கொத்தடிமைகளும் தான் உங்களுக்கு தேவையே தவிர தொழிலாளர்கள் இல்லை. அந்த கொத்தடிமைகளும் அடிமைகளும் தமிழகத்துல கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்க மாட்டாங்க, தொழிலாளர்கள் தான் கிடைப்பாங்க. கொத்தடிமைகளுக்காகத்தான் நீங்க வட இந்தியாவுக்கு போறீங்களே தவிர வேலைக்காரர்களுக்காக போகவில்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. யார்கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்களே நீங்க பொறுப்பாக்கணும். ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுறது, அவன் வேலைக்கு வர்றேன்னு சொல்லி உட்கார்ந்து எதுவும் பண்ணான்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை அந்த யாரு வேலை கொடுக்கணும் அந்த ஏஜென்சிக்கும் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு இதே தப்ப இவன் அந்த பக்கத்துல வீட்டுல போய் பண்ணிருந்தான் அப்படின்னா, ஒரு கொலையை பண்ணிருந்தான்னா அதுக்கு யார் பொறுப்பு? நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாரும் கையை வச்சிருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைய தேதியில தமிழகத்துல மிகப்பெரிய பேசுபொருளா அமைஞ்சிருக்கிறது வட மாநிலத்தை, குறிப்பா பீகாரை சேர்ந்த அந்த குடும்பம் வடமாநில தொழிலாளர்களே கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தான் இன்றைக்கு தமிழகத்தை ஒரு சர்ச்சைக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சொங்கி கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்குது. என்ன நடந்தாலும் உலகத்திலேயே கேவலமான ஒரு இடம் தமிழ்நாடு அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு சொங்கி கூட்டம் தமிழ்நாட்டிலேயே இருந்து இந்த நாட்டு மண்ணோட சாப்பாடே சாப்பிட்டு இங்கேயே புலப்பு நடத்துற ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை தவிர வெளி மாநிலங்களுக்கு போய் அங்க இருந்து பார்த்தாங்கன்னா தான் தமிழகம் எவ்வளவு பெரிய சொர்க்க பூமி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சம்பவத்துல கூட பாதிக்கப்பட்டவரும் சரி, இந்த கொலை செய்தவர்களும் சரி, தமிழகத்திற்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இதுலயும் தமிழகத்தை குறை சொல்றதுக்கு அந்த சொங்கி கூட்டம் எப்போதுமே முன் வந்து எதையாச்சும் ஒண்ணு உளரணுமேனு உளறிக்கிட்டே இருப்பாங்க. இது அரசியல் அப்பாற்பட்டு ஆதாயங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்திற்கு நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு இன்றும் என்றும் இந்தியாவில் ஒரு சொர்க்க பூமியா தான் இருந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு எல்லாமே தமிழகத்துல யாராட்சியில இருந்தாலும் மற்ற ஊர்களை பார்க்கும் பொழுது நல்லா தான் இருந்திருக்குங்கிறது தான் வரலாறு. இனியும் அது நிச்சயமாக தொடரும். அப்ப இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதில் இறந்து போன அந்த குடும்பம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு குடும்பமா காட்டு மிராண்டிகள் ஒரு 5 பேர்னு சொல்றாங்க, எத்தனை பேர் இன்னொரு கிளியரா தெரியல. ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மிருகத்தனம் ரத்தத்தில் ஊறி இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்துல இறந்து போன அந்த குடும்பமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பீகார்ல தான் இருந்திருக்காங்க. இதுல சம்பவம் நடந்ததா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, கௌரவகுமார் அவருடைய மனைவி முனிதா குமாரி, 2 வயது சிறுவன் பீர்மணி குமார் பீகாரில் வறுமையின் உந்துதலால் வேலையின்றி தவித்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய நண்பர் சிக்கந்தர் மூலமா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா நண்பர்கள் மூலமா பார்த்து அதுக்கப்புறம் சென்னையில் இந்த சிக்கந்தரை பிடிச்சி ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்த இடத்துல இந்த சிக்கந்தர் பிரைவேட் செக்யூரிட்டி கம்பெனில வேலை பார்க்கிறாரு போல. அவரு இந்த தரமணி பாலிடெக்னிக்ல செக்யூரிட்டியா வர சேர்த்து விட்டுருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் வடமாநில தொழிலாளர்கள்லாம் ஒரே கூடாரத்துல இருந்திருக்க இடத்துலதான் இந்த கௌரவகுமாரும் தன்னுடைய மனைவி முனிதா குமாரி குழந்தை பீர்மணி குமாரோட இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இவ கொலை பண்ணது எப்படி வெளில வந்துச்சு அப்படின்னா, இந்திரா நகர் அடையார் பக்கத்துல ஒரு 2 வீலர் கம்பெனி கிட்ட ஒரு பிணம் கிடந்திருக்கு. அப்போ இந்த இறந்தவரோட உடம்புல இருந்து அவர் போன் நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது டீடைல்ஸும் கிடைக்குது. அந்த டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது தரமணியில் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியோட டீடைல்ஸ் அது இருந்திருக்கு. அந்த போனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து அக்யூஸ்டுக்கு போனும் போயிருக்கு. இப்படிதான் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி தரமணிக்கு வர்றாங்க. அப்புறம் பிடிச்சி அவங்களுக்கே உரிய பாணியில் அவங்க கவனிச்ச பிறகு இவரை மட்டும் நாங்க கொல்ல, இவரோட 2 வயது பிள்ளையை கொன்னு பக்கிங்ஹாம் கால்வாயில போட்டோம், அவரோட மனைவியையும் நாங்க பள்ளிக்கரணை மார்ச்லேண்ட்ல தூக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டோம், பாலியல் வன்கொடுமை செய்து பள்ளிக்கரணை மார்ச்லேண்ட்ல தூக்கி போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ்நாடு போலீஸ் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இல்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்ததற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடனே இதுக்கு ஒரு கூட்டம் கொக்கரிச்சுட்டு சொல்லுது, இங்க பாருங்க அவங்க குடிச்சிட்டு தான் பண்ணாங்க, குடிக்கிறனால பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. பீகார்ல பாருங்க, பீகார்ல ஆல்கஹாலை பேன் பண்ணிட்டாங்க. ஆல்கஹாலை பேன் பண்ணியே இருந்த ஊர்ல இருந்து வந்தவன் இங்க வந்து உடனே இப்படி பண்றான். அப்ப எவ்வளவு பெரிய மிருகமா இருந்திருப்பான்னு நீங்களே அவனோட கேரக்டருக்கு ஒரு சான்று கொடுக்குறீங்க. ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள்
நாம சொல்றோம் இல்லையா, தமிழ்நாடு தமிழர்கள் என்றைக்குமே சட்டத்திற்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், ரொம்ப வன்முறையற்ற ஒரு கூட்டம் தான் நம்ம. அதனாலதான் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாவும் இருந்திருக்கு. இப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே இதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் நிறைய பேர் முடிச்சு போடுறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. இதே கௌரவகுமார் பீகாரில் இருந்திருந்தால் அவர் ஒரு சேஃபா இருந்திருக்காங்க. அவர் ஊர் இந்த இடத்துல உள்ள வடமாநில தொழிலாளர் 5-6 பேர் இங்க வந்து பல நாட்கள் இருந்துட்டு புதுசா இவன் வந்த உடனே அதே அவன் ஊரில் பிறந்த அதே மக்களுக்கு இங்க அவன் ஒரு விக்டிமா தெரியுறாங்க. அவனை நம்ம அமுக்கலாம், நசுக்கலாம், அவன் என்னாலும் பண்ணலாம். இங்க அவனுக்கு கேட்க யாரும் இல்லைங்க ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அதனாலதான் துணிகரமாக இந்த செயலை அவங்க செய்யறாங்க. ஒருவேளை இவங்க எல்லாருமே பீகார்ல இருந்தாங்கன்னா இந்த சம்பவம் கௌரவகுமார் அவருடைய மனைவி முனிதா குமாரிக்கு நடந்திருக்கூட வாய்ப்பு கம்மி. இங்க அவங்க வெளி மாநிலத்துல வர்றாங்க. அவர்கள் சக தொழிலாளிகளுக்கே இவர்கள் விக்டிமாக தெரிகிறார்கள். இவங்களை எதுவும் நம்ம பண்ணலாம் ஒரு எண்ணம் தோணுது. அதனாலதான் பண்றாங்க. இதுக்கும் தமிழகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்ப நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அந்த 2 வயது குழந்தையோட அந்த டெட் பாடி எடுத்துட்டாங்க. மனைவியோட டெட் பாடி இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க பாலியல் வன்கொலை பண்ணாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்ல தெரிஞ்சு வந்துடும். பாடி எடுத்தா தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். அப்பதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் பாடி கிடைக்கவில்லை. இதுல இந்த அக்யூஸ்டுகள் எல்லாமே அவர் கூட இருந்த அவருக்கு நன்கு பரிச்சயமான பீகார்காரர்கள் தான் இவ்வளத்தையும் பண்ணிருக்காங்க. இதில் தமிழர்களோட எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த விஷயத்த தமிழகத்தோட சம்பந்தப்படுறது என்ன பொறுத்தவரைக்கும் முற்றிலும் தவறானது. அப்ப நீங்க பாக்குறீங்க, நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எல்லாரும் உடனே என்னன்னா தமிழ்நாடு அப்படி ஆயிடுச்சு, தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நான் தென் மாவட்டங்கள் வந்தனால சொல்றேன். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1950 இருந்து 80 வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாங்க. எங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவன் அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் போனீங்கன்னா அவ்வளவு பேரும் பாம்பேல இருப்பாங்க. எங்க இருக்கேன், பாம்பேல இருக்கேன். சென்னையில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு அதோட இன்ஃபேக்ட் அதிகமாவே பாம்பேல இருப்பாங்க. ஏன் பாம்பே தாராவியே தமிழர்களோட பகுதின்னு நினைக்கிற அளவுக்கு பாம்பே தாராவியில ஃபுல்லா திருநெல்வேலிக்காரங்க எல்லா தமிழர்களும் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் வெளியில போய் வேலை பார்க்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தோம். நம்ம படிப்பறிவும் நம்ம மக்களோட நற்குணத்துக்காகவும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இங்க தொடர்ந்த உடனே 1990களுக்கு அப்புறம் நம்மளோட படிப்பறிவு தான் அதுக்கு மேஜர் காரணம் நான் சொல்லுவேன். 2 திராவிட கட்சிகளும் கல்வி அறிவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பின்வாங்கல. யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும். கல்வி அப்படின்னு வரும்போது அதற்காக என்ன செய்யணுமோ அதற்கு ஒருபடி மேலேயே 2 பேரும் செஞ்சு கல்வி அறிவு அதிகமா இருந்தனால எல்லா இண்டஸ்ட்ரீஸும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்து வெளியில போக வேண்டிய சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு நீர்வளம் மிக்க ஒரு மாநிலம் கிடையாது. தமிழ்நாடு வறட்சி மிகுந்த ஒரு மாநிலம். அப்படி இருந்தும் தமிழகத்துல இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய வேலையா இருந்தாலும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போக வேண்டிய கட்டாயம் இல்லைங்கிற சூழ்நிலை இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த 2 திராவிட கட்சிகளும் தான். அதை நான் என்றைக்குமே எங்கேயுமே பெருமையா சொல்லுவேன். அப்போ நம்ம தமிழர்கள் அங்க போறாங்க. அங்க போய் வெளியில வேலை பார்க்கறாங்க இருக்கிறாங்க. 90களுக்கு அப்புறம் நிலைமை மாறுறவனா கிட்டத்தட்ட எல்லாரும் அங்க இருக்கும். இன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை ஆயிட்டாங்க. அவங்க தமிழகத்துல பிறந்த தமிழர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனாதான் பொழப்புங்கிற சூழ்நிலை இன்னைக்கு கிட்டத்தட்ட மாறி வருதுன்னா அதுக்கு நம்மளோட வளர்ச்சி தான் காரணம். இப்ப 2 விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தர் பீகார்ல இருந்து இங்க வர்றான் அப்படிங்கும் போது அங்குள்ள வறுமையை சித்தரிக்கின்றது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இன்றைய ஆட்சியில இருக்க பாரதிய ஜனதா அவரோட கூட்டணி கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்களும் ஆட்சியில பங்கு வகிக்கிறாங்க. என்ன முன்னேற்றத்தை பீகாரில் கொண்டு வந்துட்டார்கள். தமிழகத்தோட சராசரி நபரின் வருமானத்தை விட 1/3 அதாவது 33% தான் பீகார்ல ஒரு சராசரி மனிதனோட வருமானம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சராசரி மனிதனோட வருமானம் 100 ரூபான்னா பீகார்ல சராசரி மனிதனோட வருமானம் 33 ரூபா தான். அப்படிப்பட்ட ஒரு வறுமையான பிரதேசம் தான் பீகார். அங்க இருந்து இவங்க வர்றாங்க. இன்னொன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, பீகார்ல வந்து நம்மள மாதிரி லா அண்ட் ஆர்டர்லாம் எஃபிஷியன்டாலாம் கிடையாது. நம்ம ஊர்ல தப்பு நடந்தா உடனே போலீஸ் வரும், விஷயம் வரும், வெளியில வரும். பீகார் ஒரு மிகப்பெரிய மாநிலம். அங்க என்ன நடந்தாலும் போலீஸ் கேஸ் கூட நிறைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஆட்கள் இங்க இருந்து என்ன பண்றாங்க, எல்லா வேலைக்கும் அங்க இருந்து எடுத்து ஆட்களை கூட்டு வர்றாங்க. இங்க கொண்டு வந்து இறக்குறவனுக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா, அவன் மேல கேஸ் இருக்கா, அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் வன்முறை செய்யக்கூடியவனா, இப்படி எல்லாம் பார்க்காம இங்க கொண்டு வந்து கூட்டத்தை இறக்கி விட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பீகார்ல ஒரு கூட்டம் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லாம, அதாவது எல்லாரும் கிரிமினல் சொல்ல, ஆனால் நம்ம அதை கரெக்டா பக்குவமா பார்த்து சர்ச் பண்ணி கொண்டு வராதனால ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இவங்களோட பாஸ்ட், இவங்களோட கடந்த காலம் என்னன்னு நமக்கு தெரியாம ஒரு மிகப்பெரிய கூட்டம் பீகார்ல மட்டும் இல்ல வட இந்தியால பல இடங்கள்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. தொழிலாளர்களை வேலை பார்க்கறாங்க. நம்ம தப்பு சொல்ல, ஆனா இதில் எத்தனையோ பேருக்கு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கலாம், அவர்கள் கிரிமினலா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் காசுப்பட்டு எவன் வந்தாலும் அவனை பிடிச்சு கொண்டு இங்கே இறக்கி விட்டா வேலைக்கு சேர்த்து விட்டு காசு வாங்கிடுறாங்க. இது பீகார் மட்டும் இல்ல, நேபாளத்துல கூட இப்ப கூட சென்னையில ஒரு ஈசிஆர் ரோட்ல ஒரு பெரிய ஆடிட்டர் வீட்டுல கொள்ளையடிச்சு, நேபாள்காரர் சேர்ந்த கொள்ளையடிச்சுட்டு கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சு போனோம். அப்ப அந்த இறந்து போனவோட காரணம் என்ன, அவங்க ஒரு ஏஜென்சி போனவங்க பார்த்திருப்பாங்க. அவன் வேலை பார்த்து செஞ்சவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டு அவன் நேபாளுக்கு போயிட்டா நீங்க அவன் எப்படி பிடிப்பீங்க?
அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் டியூ டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, நல்ல விசாரிச்சு பார்த்து பேக்ரவுண்ட் பார்த்து எடுத்து வர்றாங்களா? நிச்சயமா கிடையாது. யார் யாரெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம முதலாளிமார்கள் தான் உங்களுக்கு தெரியுமே, 10 ரூபா காசு கூட கிடைச்சதுன்னா போதும், சொந்த அப்பா அம்மா கூட வேலை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. அதுதான் நம்ம முதலாளிமார்கள். எவன் ஏதுனே தெரியாம தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, உள்ள வச்சிருறது எல்லாத்தையும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர் போன்ற ஊர்ல முழுக்க வட இந்தியர்களால இருக்காங்க. முதலாளிமார் சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு இந்த கௌரவகுமாருக்கும் முனிதா குமாரிக்கும் நடந்தது உங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்களே அங்க மைனாரிட்டி ஆயிட்டீங்க. அவன் இவங்களை எடுத்து ஏதாச்சும் பண்ணா கேட்கறது கூட அங்க நாதி கிடையாது. அதனால என்னைக்கு வேலையை பார்க்கிற ஒருத்தர் எடுத்தீங்கன்னா வெளியூர் வந்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா, தமிழர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா அவங்க கண்ணில் தெரிய மாட்டாங்க. கேட்டா நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாக்கு மாதிரி 1000 காரணம் சொல்லுவீங்க. உங்களுக்கு 10 ரூபா கூட கிடைச்சா போதும், நீங்க யாரையும் தூக்கி வேலையை விட்டு வீசுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அடிமைகளும் கொத்தடிமைகளும் தான் உங்களுக்கு தேவையே தவிர தொழிலாளர்கள் இல்லை. அந்த கொத்தடிமைகளும் அடிமைகளும் தமிழகத்துல கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்க மாட்டாங்க. தொழிலாளர்கள் தான் கிடைப்பாங்க. கொத்தடிமைகளுக்காகத்தான் நீங்க வட இந்தியாவுக்கு போறீங்களே தவிர வேலைக்காரர்களுக்காக போகவில்லைங்கிறத நிதர்சனமான உண்மை. இப்படி கொத்தடிமைகளா கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. அவன் பாஸ்ட் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட்டு வந்து உங்க கூடாரங்களையும் உங்கள் தொழிற்சாலைகளையும் நிரப்பி விட்டீர்கள். நாளைக்கு அவங்க ஏதாச்சும் பண்ணா அவங்களால அவங்க ட்ரேஸ் கூட பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நடந்திருக்கு. முதலாளிகளே தொழிலாளர்கள் அடிச்சு வடமாநிலத்தில் அடிச்சு கொண்ட சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்க தலையெழுத்து. நீங்க காசு தாங்குறீங்க, திங்குறீங்க, நாசமா போறீங்க, உங்க தலையெழுத்து. இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க சமுதாயத்துல விடுறீங்கன்னா அந்த சமுதாயத்துல வாழ்ற சாதாரண மனிதர்களுக்கும் அவர்களால் துன்பமோ துயரமோ கெட்ட சம்பவங்கள் நடக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. அப்படி நடந்தால் இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. யார்கிட்ட வேலை பார்த்தாலும் அவங்களே நீங்க பொறுப்பாக்கணும். ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுறது, அவன் வேலைக்கு வர்றேன்னு சொல்லி உட்காந்து எதுவும் பண்ணான்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை அந்த யாரு வேலை கொடுக்கணும் அந்த ஏஜென்சிக்கும் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு இதே தப்ப இவன் அந்த பக்கத்துல வீட்டுல போய் பண்ணிருந்தான் அப்படின்னா, ஒரு கொலையை பண்ணிருந்தான்னா அதுக்கு யார் பொறுப்பு? நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாரும் கையை வச்சிருவாங்க. அப்ப வேலைக்கு வைக்கிறவனுக்கு நீங்க அங்க இருந்து போலீஸ் சர்டிபிகேட் ஒண்ணு வேணும், ஏதாச்சும் ஒரு இது வைக்கணும். இல்லைன்னா இது இப்படியே போச்சு என்றால் இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு இவங்களே ஒரு தலைவராக வச்சு இவங்களே தாதாக்களாக வரக்கூடிய சிச்சுவேஷன் கூட உண்டு. இது வரலாற்றில் நடந்திருக்கான்னா நடந்திருக்கின்றது. மகாராஷ்டிரா ஒரு காலம், பாம்பே ஒரு காலத்துல கையில வச்சு ஆண்டது மராத்தியர்கள் இல்ல. உங்களுக்கே தெரியும், வரராஜ முதலியார் ஆஜி மஸ்தான் கையில வச்சிருந்தாங்க. அவங்க யாரு? அவங்க மராத்தியர்கள் கிடையாது, தமிழர்கள். அதனால அங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் மாறி சுமூகமா வந்துடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நாளைக்கு சென்னையிலும் மற்ற இடங்களையும் வட மாநிலத்தை சேர்ந்தவரோட எண்ணிக்கை அதிகமா கூட 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 அவர்கள் கை சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய வசதி அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் நாளைக்கு தாதாவாவோ ரவுடியாவோ வளம் வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால யார் அவங்களை வேலைக்கு வச்சாலும் டியூ டெலிஜென்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி தான் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட் வேணும், அது வேணும், சேஃப்டி செக்யூரிட்டி வச்சு வைக்க சொல்லுங்க. இல்லைன்னா வைக்க விடாதீங்க. ஏன்னா அவங்க 10 காசு கூட சம்பாதிக்கிறதுக்காக அவங்க தெருல போனா போகட்டும். அந்த ஏரியாவில் இருக்கும் பொதுமக்களுக்கும் மற்ற தமிழர்களுக்கும் அமைதியாக வாழும் மக்களுக்கும் அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா இன்ன வரைக்கும் போலீஸும் அதை செய்யாது, முதலாளிமாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுல அவங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை, அவர்களுக்கு நஷ்டம் மட்டுமே. பொதுமக்கள் தான் நினைச்சு பார்க்கணும். இங்க இருந்தோ பாவம் ஒரு குடும்பம் இங்க பொழைப்புக்காக வந்திருக்கு. வறுமைக்கு வந்தவர்களை வாழக்கூடாதுன்னு நம்ம கருத்தை என்னைக்குமே கிடையாது. அவங்க வேலை பார்க்கட்டும். ஆனா அவங்களோட கடந்த காலம் என்னன்னு ஓரளவுக்காச்சும் இங்க வேலைக்கு சேர்த்திருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஏஜென்சிக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்றால் ஒருவேளை யோசிச்சு பாருங்க, 5 பேரும் கொண்டுட்டு பீகாருக்கு தப்பிச்சு போயிட்டு யாரு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஒன்னும் பெரிய லெவலில் அவங்க அரெஸ்ட் கூட பண்ணிருக்க முடியாது. நீங்க பீகார் யூபி மாதிரி நிறைய ஊர்கள்லாம் ஊருக்குள்ள போய் அரெஸ்ட்லாம் நீங்க பண்ண முடியாது. இந்த கொலை எங்க நடந்திருக்கும் அவன் தப்பிச்சு போயிருப்பான். தமிழகத்தின் எல்லைக்குள்ள அவங்களை பிடிச்சாதான் நீங்க பிடிக்கவே முடியும், இல்லைன்னு நீங்க அவங்களை பிடிக்கவே முடியாது, எங்கேயோ போயிடுவான். அப்படி சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். காரணம் நம் முதலாளிமார்களின் மிகப்பெரிய பணத்தாசை மட்டும்தான் ஒரே காரணம். இது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு சம்பவத்துல பாருங்க, 3 உயிர்கள் பறி போயிருக்கின்றது. 3 உயிர்கள் பறி போயிருக்கின்றது மட்டும் இல்லாம துணிகரமா வேறு இந்த நபர்கள்லாம் ஏன் ரொம்ப சொல்ற அப்படின்னா, அவன் ஊர்ல கிரைம் பண்றவன் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சின்ன கிரிமினல் எடுத்துக்கலாம். உனக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு ஊர்ல நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு லோயர் லெவல் வேலையை பார்த்துட்டு இந்த காரியத்தை நீ செஞ்சேன்னா நீ ஒரு துணிகரமான கிரிமினல். ஏன்னா இது பீகார் அல்ல. பீகாரில் செஞ்சா என் ஊர் நான் செஞ்சேன், ஜாதிக்காரருக்கான மதத்துக்காரருக்கான நான் செஞ்சேன் நீங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீ முற்றிலுமாக மொழி கூட சம்பந்தம் இல்லாத ஒரு மாநிலத்துக்கு வந்து அங்க துணிகரமா ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்து அந்த குடும்பத்தையே நீ கொன்னேன்னா ஒன்னெல்லாம் நடு ரோட்ல, அந்த காலத்துல சொன்னோம், நடு ரோட்ல நிக்க வச்சு கழுவுல ஏத்தணும். அப்படி செய்யவில்லை என்றால் பயம் போய்விடும். இதான் ஜெயலலிதா அம்மையார் வேளச்சேரியில் ஒரு ஷூட் அவுட் ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது என்கவுண்டர்னு சொல்லுவாங்க, இல்ல தடுத்து முயற்சி பண்ணதுக்கு போலீஸ் சுட்டு கொண்டு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் வட மாநிலத்துக்காரங்க பேங்க் கொள்ளை அந்த மாதிரி கொள்ளைகள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள சுட்டு கொண்டாங்க. எதுக்கு? அந்த சுட்டு கொள்றது வந்து இவன் சாவணுங்கிறதுக்கு இல்ல, இது ஒரு பாடமாக அமையும்.
இனி ஒருவன் தமிழ்நாட்டில் நுழைஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, ஒரு சரியான பாடமாக இருக்க வேண்டும். அவனா போலீஸ் என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் இனி வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களால ஏற்படாதவாறு பார்க்க வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்கு. இல்லை என்றால் மக்களுடைய பொது வாழ்வும் அமைதியும் கெட்டு போயிடும். இந்த 3 பேரோட கொலையை வெறும் ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னு மட்டும் பார்க்காம இது தமிழகத்திற்கு ஃபியூச்சர்ல வருங்காலத்துல எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும், இதனால எப்படி ஒரு விளைவுகள் எப்படி எல்லாம் மோசமாக இருக்கக்கூடுங்கிறத மைண்ட்ல வச்சு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் நடவடிக்கை இனி வட மாநிலத்திலும் தமிழகத்திற்கு வேலை பார்க்கும் வருபவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக மட்டுமல்லாமல் அவர்களை வந்தா ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்தும் விதமாக இருக்கணுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.